656 சங்க இலக்கியம் எந்த காலத்தைச் சேர்ந்தது? ஏ. பிற்கால சோழர் காலம். பி. சங்க காலம். சி. நாயக்கர் காலம். டி. பக்தி காலம். சரியான பதில் பி. சங்க காலம். 657 எட்டுத் தொகை என்றால் என்ன? ஏ. 8 நீதிநூல்கள். பி. 8 காப்பியங்கள். சி. 8 நூல்களின் தொகுப்பு. டி. 8 புராணங்கள். சரியான பதில் சி. 8 நூல்களின் தொகுப்பு. 658 கீழ்க்கண்டவற்றில் எது எட்டுத் தொகை நூல்? ஏ. திருக்குறள். பி. நாலடியார். சி. அகநானூறு. டி. சிலப்பதிகாரம். சரியான பதில் சி. அகநானூறு. 659 அகநானூறு எந்த வகை பாடல்களை கொண்டது? ஏ. புறப்பாடல்கள். பி. அகப்பாடல்கள். சி. பக்தி பாடல்கள். டி. நீதி பாடல்கள். சரியான பதில் பி. அகப்பாடல்கள். 660 புறநானூறு எத்தனை பாடல்கள் கொண்டது? ஏ. 200. பி. 300. சி. 350. டி. 400. சரியான பதில் டி. 400. 661 குறுந்தொகை எத்தனை பாடல்கள் கொண்டது? ஏ. 300. பி. 400. சி. 500. டி. 600. சரியான பதில் சி. 400. 662 ஐங்குறுநூறு எத்தனை பாடல்கள் கொண்டது? ஏ. 100. பி. 300. சி. 400. டி. 500. சரியான பதில் டி. 500. 663 பதிற்றுப்பத்து எதை பற்றி பேசுகிறது? ஏ. காதல். பி. அரசியல். சி. சேரர் புகழ். டி. பக்தி. சரியான பதில் சி. சேரர் புகழ். 664 பரிபாடல் எந்த அம்சத்தை கொண்டது? ஏ. இசை மற்றும் நடனம். பி. நீதி. சி. காதல். டி. போர். சரியான பதில் ஏ. இசை மற்றும் நடனம். 665 எட்டுத் தொகை நூல்கள் மொத்தம் எத்தனை? ஏ. 6. பி. 7. சி. 8. டி. 10. சரியான பதில் சி. 8.